ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுருக்குன்னு இடித்து போட்ட நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் போட்டு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு 10 வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே எல்லாமே இடித்து போட்டால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினோடனே ஒரு 2 தக்காளியை கையால் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு 1/4 கிலோ நாட்டுக்கோழியை நச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வேக விடுங்க. இது நல்லா வெந்து கொதித்து வரட்டும். இதை நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வெந்து வந்த பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நம்மளோட இடிச்சு போட்ட நாட்டுக்கோழி ரசம் ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.